இந்த ஒரு ஊர்ல டாய்லெட் வசதி இல்லாதனால எல்லா பொண்ணுங்களும் காட்டு வழியா போய் தான் பாத்ரூம்க்கு ஒதுங்குறாங்க. அப்ப சர்கம்ன்ற பொண்ணு பாத்ரூம் போவதுக்காக போகும்போது அவகிட்ட ஒருத்தன் தப்பா நடக்க ட்ரை பண்றான். அங்க போலீஸ் வந்து அவளை காப்பாத்தி விட்டுறாங்க. ஆனா அந்த போலீஸ் அவகிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு சின்ன பையனா இருக்கான நடந்த விஷயம் எல்லாமே அவனுக்கும் தெரிய வருது. அம்மா இவ்வளவு கஷ்டப்படுறது எல்லாமே ஒரு டாய்லெட்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு டாய்லெட் கட்டி தர முடிவு எடுக்கிறான். அதனால வீட்டுல இருக்க புடவை கட்ட அதெல்லாம் வச்சு ஒரு டாய்லெட்டை ரெடி பண்ணி அவங்க அம்மா யூஸ் பண்ண சொல்ற. அதை பார்த்தோன்னு உங்களுக்கு அழுகியா வருது. ஒரு நாள் இந்த பையன் அந்த டாய்லெட்டை யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது அதிகமான மழையில அது உடஞ்சு அவன் மேலேயே விழுந்துருது. உடனே அவன் முனிசிபல் ஆஃபீஸ்க்கு போயிட்டு எங்க ஏரியாவுக்கு டாய்லெட் கட்டித்தாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். உடனே அவரே பிஎம் மனசு வச்சதா இது நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இதனால அந்த பையன் பிரைம் மினிஸ்டரை பார்க்க டெல்லிக்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பிடுறான். போகும்போது பிரைம் மினிஸ்டர் கிட்ட என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் ஒரு லெட்டர் எழுதி எடுத்துன்னு போறான். ஆனா பிரைம் மினிஸ்டரை பார்க்க அந்த பசங்க யாரும் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. கடைசியில எப்படியோ பிஎம் மீட் பண்ணி அந்த லெட்டர் அவர் கையில கொடுத்துறாங்க. அதை வாங்கி படிச்சாவது இவங்க ஏரியால டாய்லெட் கட்டுறதுக்கான அப்ரூவலை கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்ல இருந்து டாய்லெட் கட்டி அந்த பையனையும் ஓபன் பண்ண வைக்கிறாங்க. எல்லாரும் இந்த பையனை புகழ்றதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.